வேதோ கிலோ தர்ம மூலம். தர்மத்துக்கு மூலமானது ஆணிவேராக இருக்கக்கூடியது வேதங்கள். இந்த வேதங்கள்ங்கிறது ஞானத்தினுடைய என்ன சொல்கிறது, எல்லா ஞானத்தையும் ஒரு இடத்துல சேர்த்து வச்சுருக்க ஞானத்தினுடைய சமூகம். இப்படின்னா ஞானம் மெய் ஞானம், யஜ்ஞாத்வா அமிர்தமஸ்னுதே, முக்தியை கொடுக்கக்கூடிய ஆத்ம ஞானம். இந்த ஆத்ம ஞானம் வேதத்தின் மூலமாக தெரிஞ்சுக்கணும். ச ஆத்மா ச விஜ்ஞேயா. கண்ணில் படுறது எல்லாத்தையும் அப்படியே நம்பிடக்கூடாது, காதில் விடுறது எல்லாத்தையும் நம்பிடக்கூடாது. அதை ஆராய்ச்சி பண்ணி நம்பணும். ஆராய்ச்சிங்கிறது எப்படி? விதண்டாவாதம் இல்லாமல் சாஸ்திரங்களை படித்து வியாக்கரணம், சாகித்யம், வேதாந்தம், மீமாம்சை, தர்மசாஸ்திரம், ஸ்மிருதிகள் எல்லாத்தையும் படித்து அந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காளோ சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா மித்யா ஜெகத் அதிஷ்டானா முக்திதா முக்தி ரூபிணி அப்படிங்கிற அந்த வேதத்தினுடைய உட்கருத்து என்ன இருக்கோ அதை தெரிஞ்சுக்கணும். அழகான சங்கர ஜெய ஜெய